வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மிகவும் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய கோலா உருண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வாழைப்பூவில் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மோரும் நம்ம மஞ்சளும் ஆட் பண்ணும்போது கலர் மாறாது, அப்படியே இருக்கும். இதை நம்ம 2-3 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை கொஞ்சம் வதக்கணும். அதனால் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நமக்கு பூ வதங்கணும், நம்ம அதை அரைக்க போகிறோம். அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு திரும்ப 1 நிமிஷம் வேக விட்டுடலாம். 1 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா வெந்துட்டுருக்கும், நல்லா வதங்கி நல்லா வெந்துட்டுருக்கும். நம்ம கை வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்கும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். இந்த வாழைப்பூ நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூ நல்லா ஆறிடுச்சு, அதனால் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி 2 துண்டு சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 8 பல்லு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சேர்த்துடலாம். பட்டை 2 சின்ன துண்டு, கிராம்பு ஒரு 3, தேங்காய் 3 டீஸ்பூன், எல்லாத்தையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். வதக்கி ஆறி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் நல்லா மசிச்சு அரைச்சி எடுத்துப்பேங்க. இப்போ அரைச்சி எடுத்துருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன், ஏன்னா வீட்டில் எல்லோரும் அப்போ தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைக்க வேணாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உருண்டையினுடைய நிறம் மாறுமே தவிர உள்ளே பாயில் ஆகாது. உருண்டையெல்லாம் ஒரு பக்கம் வெந்துட்ட உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வாழைப்பூ கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஒரு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நம்ம கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான வாழைப்பூ கோலா ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.